ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாரி பாட்டரில் வர மாதிரி ரகசியமாக ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுவும் வெளி உலகத்துக்கு தெரியாமல் அந்த ஸ்கூலில் பசங்களுக்கு படிப்பை சொல்லி தரதை விட்டுட்டு நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸு, மேஜிக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷலான ஸ்கூலில் படிக்கிறதுக்காக ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. அவங்க அங்கே போனதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கே தெரிய வருது இந்த ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய லைஃப்லேயே நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. அந்த எல்லா மிஸ்ட்ரீஸையும் அவங்க தேடி கண்டுபிடிக்க போகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவங்களை சுற்றி நடக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸை அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்பவே விறுவிறுப்பாக நல்லா ஒரு ஆக்ஷன், யூத் இந்த மாதிரி கலந்து காட்டியிருப்பாங்க. ரொமான்ஸ், காமெடி, ஃபேண்டசி இதுவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ஆலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக், அப்புறம் அந்த வீடியோ கீழேயே ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதையும் எனேபிள் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய பழைய ட்ராமாஸ் தான் போடுறேன். இந்த ஸ்டோரிலாம் வந்து நமக்கு முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்மையாகவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் பழைய ட்ராமாவாக இருந்தாலும் சரி, புது ட்ராமாவாக இருந்தாலும் சரி, ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதனால கண்டிப்பாக நம்ம சேனலில் இதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ராமாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்கும். மறக்காமல் கண்டினியூவாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க யாரோ ஒருத்தர் வந்து வேக வேகமாக காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்காரு. அதுவும் கையில் ஒரு குழந்தைய தூக்கிக்கிட்டு. ஏன்டா இப்படி ஓடி வந்துட்டு இருக்காரு, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவர் அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய அடியாட்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு அங்கே ஒரு மரத்து மேலே சேஃபாக ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனால் இவரை கொலை பண்ண வந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சு. உடனே ஒரு கத்தியை வச்சு அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுலேருந்து இவர் எப்படியோ தப்பிச்சு அந்த குழந்தைய சேஃபாக இவர் கொண்டுகிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மரத்தை போய் டச் பண்ணுவார் அவருடைய கையை வச்சு. அப்புறம் திடீர்னு அந்த மரத்தை சுற்றி ஏதோ ஒரு மந்திர வளையம் உருவாகிற மாதிரி தெரியுது. இவர் அப்படியே அதுக்குள்ளே போயிடுறாரு. அப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனுங்களாம் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணே தெரியல. ஆக்சுவலாக இவனுங்க நின்றுட்டு இருக்க இடத்துக்கு முன்னாடி தான் அந்த மந்திர வளையமே இருக்கு. அதுக்குள்ளே தான் இவங்க துரத்திட்டு வந்த அந்த ஆள் கையில் அந்த குழந்தைய வச்சு நின்றுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு கையில் அடிபட்டு ரத்தம் வேற வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கும். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவன் எதுக்காகடா அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்தான், அதுவும் இல்லாமல் இவனுங்க ஏன் வந்து அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க, அப்புறம் அந்த ஆள் ஏதோ கையை வச்சா மந்திர வளையெல்லாம் உருவாச்சு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அது எல்லாம் இப்பயே தெரிஞ்சிச்சுன்னா படம் பார்க்கறது எதுக்கு, அதனால தான் இப்போதைக்கு ஒரு சஸ்பென்ஸோடய வச்சிருக்காங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இந்த கொரியன் சிங்கர்ஸ்லாம் பாடுறதுக்காக ஒரு பெரிய ஸ்டேஜ், அப்புறம் ஆடிட்டோரியம் மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கான்சர்ட் நடக்க போது போல. அப்படியே அங்கே லைட்னிங்கு, ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாமே செட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். அப்போது இவனுக்கு வந்து இவனுடைய அசிஸ்டன்ட் ஒருத்தங்க வந்து கால் பண்ணுறாங்க. ஐயோ இவனுக்கு வேறு வேலை இல்லை, இப்போ எதுக்கு கால் பண்ணி சாவடிக்கிறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காது வலியோடையே இவன் எந்திரிக்கிறான். ஸோ அப்புறம் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து தொலைடா, இன்னைக்கு உனக்கு கான்சர்ட் இருக்குது அப்படின்றது தெரியும்ல, நீ பாட்டுக்கு வீட்டில் நல்லா ஹாயாக படுத்துட்டு இருக்கிற, சீக்கிரமாக வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் இவனும் பார்த்தீங்கன்னா சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு என்ன இருக்கான். அவனுக்கு காது வந்து ஒரு மாதிரி வலிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காது வலிக்காக அவன் ஒரு டேப்லெட்டும் போட்டுக்கிறான். ஸோ இவன் வேற யாரும் இல்லை, இவன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை சுற்றி பின்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் மாதிரியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, ஹீரோவுக்கே அவ்வளோ பில்டப் கொடுக்கல, இவன் யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து ரெண்டாவது ஹீரோன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இவனுடைய பேரை வேங் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். ஸோ இவனுடைய ஃபேமிலியே வந்து ஒரு பணக்கார ஃபேமிலி. இவன் வந்து சைனாவில் தான் வளர்ந்தான். பட் இப்போ கொரியாவுக்கு அவனுடைய அப்பா வர சொன்னதுனால வந்திருக்கான். அவன் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவன் அம்மாவை பிரிஞ்சு அவன் சைனாவில் வளர்ந்துருப்பான் போல. ஸோ இப்படி அவன் ஏர்போர்ட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு பெரிய பெரிய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருப்பாங்க. அங்கே நம்ம ஹீரோவுடைய போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு. இந்த மாதிரி இன்னைக்கு நைட் இவருடைய கான்சர்ட் இருக்குது, எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இந்த மாதிரி சிங்கர்ஸ், அப்புறம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் பார்த்தா பிடிக்காது போல. யார்டா இவன் கோமாளியாட்டம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியும் அங்கே ஒரு ஆள் இருப்பான் போல. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, சார் இந்த கான்சர்ட்டை ஏற்பாடு பண்ணுறது கூட நம்மளுடைய கம்பெனி தான் சார், இந்த மாதிரி கான்சர்ட் நடத்துறது மூலமாக கூட நமக்கு நிறைய ப்ராஃபிட்லாம் வரும் சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோனா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவன் வெளியே போகும்போது சார் எங்கே சார் போகிறீங்க, வாங்க காரில் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வேங்க அதெல்லாம் கேட்காம இல்லை நான் பைக்லேயே போயிடுறேன், எனக்கு யாரும் பாடி கார்ட்ஸும் தேவை கிடையாது, என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு விருன்னு கிளம்பிடுறான். அப்புறம் ஒரு ஹோட்டல்லையும் தங்கிறதுக்காக போகிறான். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் போல். உள்ளே போகும்போது அவனுடைய அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுகிறான். அம்மா நான் சைனாவிலேருந்து கொரியாவுக்கு வந்துட்டேன், நான் உங்களை கண்டிப்பாக பார்ப்போம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது ஏன்பா இங்கே வந்த, நீ தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்ட, நீ மறுபடியும் சைனாவுக்கே போ, அங்கே தான் உனக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அம்மா நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதுமா, எத்தனை நாள் தான் நான் சைனாவிலே இருக்கிறது, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் கொரியாவுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சுட்டு போயிடுறான். ஸோ இந்த வேங்கோட அம்மா ஃபோன் வச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்குறாங்க,
ஏங்க எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் தான் என்னுடைய பையனை இங்கே வர சொல்லியிருக்கீங்க, எதுக்காக வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, நான் நினைக்கிற ஒரு ஸ்கூலில் போய் அவன் படிக்கணும், அதுக்காக தான் நான் அவன் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஆல்ரெடி கிராஜுவேஷன் ஆகிட்டான்ல, அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஸ்கூலுக்கெல்லாம் படிக்க சொல்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, அவன் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்கூல்ஸ்லாம் வேறு, ஆனால் இந்த ஸ்கூல் ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம படத்தோடைய ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக ஏதோ மோமோஸ் மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறா. எதுக்காக பண்ணுறா அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு இடத்துல கான்செர்ட் பண்ண போகிறான்ல, ஸோ அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் விற்றா அங்கே வர நிறைய ஆடியன்ஸ்லாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அதுக்காக தான். இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் குளிச்சிட்டு இருக்கும்போது அவன் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கிறத ஒரு மாதிரி ஜூம் இன் பண்ணிலாம் காட்டுறாங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் நம்ம வேங்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்திருப்பான்ல, அங்கே ஒரு ரூம்குள்ளேயும் வந்துட்டான். அங்கே வரும்போதே உள்ளே வந்துட்டு ரூம்லாம் பயங்கரமாக கிளஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் அங்கே இருக்க டெலிஃபோனில் கால் பண்ணி, ஹலோ இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வர சொல்லுங்கள், இங்கே ஃபுல்லாக நிறையா குப்பையாக இருக்குது, ஆல்ரெடி யாரோ இருந்துட்டு போயிருக்காங்க, நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே பாத்ரூம்லேருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். ஆக்சுவலாக இப்போ தான் ஒரு காமெடி, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ புக் பண்ண ரூம்குள்ளே போகாமல் தெரியாதனமா இவனுடைய ரூம்குள்ளே வந்துட்டான் போல. அதனால தான் 2 பேரும் அப்படியே திருன்னு முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம வேங்குக்கு தெரியும் ஹீரோ வந்து ஒரு பாப்புலரான சிங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இந்த வேங் யாரு அப்படின்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி திருன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு வெளியில் நம்ம ஹீரோயினை அவள் பண்ண அந்த மோமோஸ் மாதிரியான டிஷ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருப்பா. அப்போது யாருமே வந்து கண்டுக்கவே மாட்றாங்க அதை. அவங்க பாட்டுக்கு வராங்க, எல்லாருமே கான்செர்ட் நடக்கிற இடத்துக்குள்ளே போயிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாதே, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இதெல்லாம் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அங்கே இருக்க எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயுமே போயிட்டு நம்ம ஹீரோவுடைய பேரை சொல்லி அந்த சிங்கருக்கு பிடிச்ச மோமோஸ் இது யாருக்கெல்லாம் வேணும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருந்த எல்லா கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சதா அப்போனா கண்டிப்பாக நான் ஒன்று வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசை கட்டி வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம வேங்கும் ஹீரோவும் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, இப்போ அந்த இடத்துக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் அசிஸ்டன்ஸும் வந்துட்டாங்க. ஸோ என்ன சார் பிரச்சனையாச்சு என்ன அப்படின்னு கேட்கும்போது 2 பேருமே இவன் யாருன்னே தெரியல, திடீர்னு வந்துட்டு என்னுடைய ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் தான் சார் ரூம் மாறி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வேங்க கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லும்போது, ஓ அப்படியா நான் தான் தப்பாக வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பல்ப் வாங்கினதை ஃபேஸில் காட்டிக்காமையே வந்து பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அப்பாவோட கம்பெனி தானே இப்போ இந்த கான்செர்ட்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனாலேயே இப்போ பல்ப் வாங்கினதை காட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமிரா அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, பேசாமல் இந்த கான்செர்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிடு, இவனை இங்கேருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணாலே எனக்கு சந்தோஷம் தான், நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேங்கு கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், சார் இந்த மாதிரி நம்ம இந்த கான்செர்ட்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது சார், இதில் நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்பா ஒத்துக்க மாட்டார், தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லாமல் வேங்கும் சரி ஓகே இந்த ஒரு டைம் வந்து நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். போகும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோட்டை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறான். அதாவது இந்த வேங்கோடைய கோட்டும் ஹீரோவுடைய கோட்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒயிட் கலரில். அதில் இவனுடைய கோட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், ஆனால் அதை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவுடைய கோட் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ அதுக்கடுத்து அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒரு மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் நம்ம ஹீரோவுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அதான் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை கால் பண்ணி கூப்பிட்டு இருந்திருப்பான்ல, அவங்ககிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவன் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டானா, அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நமக்கு என்ன, அவன் வர ரொம்ப சீன் போடுற மாதிரி தெரியுது, என்னைக்காவது டைம் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக அவனை இந்த இடத்துலேருந்து தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்பவே கோவத்தோட இந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பார்த்தீங்கன்னா எல்லா மோமோஸையும் வித்து தள்ளிட்டா, நல்லா இப்போ ஒரு கட்டு நிறைய காசும் இருக்கு, அப்போ அடி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கும்போது கரெக்டாக இந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்குள்ள வேங்கும் போறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் பாஸ் இல்லாமல் அவங்கள உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய அப்பா தாண்டா இந்த கான்செர்ட்டையே நடத்துறாரு அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக பாஸ் இல்லாமல் அவங்கள வந்து உள்ள அனுமதிக்க முடியாது, எங்களுக்கு அப்படிதான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவனு ஒரு மாதிரி இதை தேடி பார்த்துட்டு இருக்கிறான். பட் பாஸே இல்லை. அவனுடைய கோட்லேருந்து எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த கோட்டில் ஃபுல்லாக மாத்திரை இதுதான் இருக்குது. அதாவது இவன் நம்ம ஹீரோவுடைய கோட் தானே மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோ அவனுடைய காது வலிக்காக இந்த மாத்திரையெல்லாம் வச்சிருப்பான் போல. ஸோ என்னடா இது கோட்டை மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள கான்செர்ட்டுக்கு நம்ம ஹீரோ போயிட்டான். போனதுக்கப்புறம் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவனுக்கு காது வலி பயங்கரமாக இருக்குது. உடனே அவனுடைய கோட்டை தூக்குறான். அதில் இருக்கக்கூடிய டேப்லெட்டை போட்டு நம்ம வந்து காது வலியை ஃபஸ்ட்டு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவனும் நம்ம வேங்கும் இப்போ அந்த கோட்டை மாற்றி எடுத்துக்கிட்டதுனால நம்ம வேங்கோடைய திங்ஸ்லாம் இதில் இருக்குது. நம்ம வேங் வச்சிருந்த என்ட்ரி பாஸ்
காசு அப்புறம் ஃபோன்லாம் வேற இருக்குது. இதை பார்த்து வேங்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். அட கடவுளே, நான் வேற கோட் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த கான்சர்ட்டை பார்க்க வந்த ஆடியன்ஸில் பிளாக் கலர் கேப் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஒரு மாதிரி அவளை மட்டும் தினிசா காட்டிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம வேங்கையும் காட்டுறாங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இவருடைய பையன்டா அப்படின்ற மாதிரி ஏதோ பேசி உள்ளே வந்துட்டான் போல. அப்புறம் இந்த கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பயங்கரமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காப்ல. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு பயங்கரமாக காது வலி வர ஆரம்பிக்குது. எல்லாருமே ஒரு மாதிரி அவனை பார்க்குறாங்க. ஐயோ என்னடா ஆச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு மேலே வேற பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஸ்டார்டிங்லேயே கத்துறாங்க. கீழே இருக்க ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே, டே மேலே பாடுறா, அந்த இடத்த விட்டு நகர, கொஞ்சம் அந்த லைட் மேலே விழப்போகுது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவனுக்கு காது சுத்தமாக கேட்கவே இல்லை. அந்த வலி மட்டும் தான் அவனுக்கு இருக்குது போல. ஒரு கட்டத்தில் அந்த லைட் அப்படியே கீழே விழுந்துருது. எல்லாருமே இவன் கதை முடிஞ்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே டக்குன்னு அவன் பார்த்துடுறான். பார்த்த உடனே அவன் கையை ஒரு மாதிரி வச்சு பயத்தில் நிற்கும் போது கீழே விழுந்துட்டு இருந்த அந்த லைட்டு அப்படியே மிதக்குது. அப்போ கீழே ஆடியன்ஸ்ல பிளாக் கலர் கேப் போட்ட மாதிரி ஒரு பொண்ணு வந்திருப்பாள்ல, அவ இவனை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பா. அவளும் இதை பார்த்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பா. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டக்குன்னு அவ ஓடி போயிட்டு அவனை எப்படியோ இந்த பக்கம் தள்ளி விட்டுறா. லைட்டும் அதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. அப்புறம் உடனே அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, நீ ஓகே தானே, உனக்கு ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ மோரியம் ஸ்கூலுக்கு வா, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அங்க இருக்க பாடி கார்ட்ஸ்லாம் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஹீரோவும் ஒரு மாதிரி அந்த பொண்ணை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான். யார் இந்த பொண்ணு, நான் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு இவளுக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம இதை சரி பண்றதுக்கு இதோ மோரியம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலுக்கு போக சொல்றா, எனக்கு இருக்க பிரச்சனைக்கும் இந்த ஸ்கூலுக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழப்பத்தோட அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் காட்டு கத்திட்டு இருக்கிறான். டேய், உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, உன்னை நம்பி நாங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், நீ பாட்டுக்கு திடீர்னு அந்த மேல இருந்து கீழே விழும்போது அப்படியே அங்க கீழே நின்றுகிட்டே இருக்க, என்ன சாவர ஐடியால இருக்கியா என்ன, அதுவும் இல்லாம உனக்கு என்னதான் பிரச்சனை, ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நீ அந்த கான்சர்ட் நடக்கும் போதெல்லாம் உன்னை நம்பிட்டு இருந்தா நாங்க எப்படா காசு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஒரே வார்த்தையா, சார் இங்க பாருங்க, நான் நிறைய ஆல்ரெடி உங்களுக்காக உழைச்சிட்டேன், நிறைய கான்சர்ட் நடத்திட்டேன், எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், சரி அப்பனா இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, சார் நான் ஒரு நாள் மட்டும் உங்ககிட்ட ரெஸ்ட் கேட்கல, எனக்கு ஒரு வருஷமாவது ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியாப்பா, சரி ஓகே, நீ மறுபடியும் உன் ஊருக்கே கிளம்பிடு, நாங்க கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுறோம், நீ லைஃப் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட பேசிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துல ஹீரோவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் ஆக்சுவலா இந்த மேனேஜரோட அசிஸ்டன்ட் போல. ஸோ இப்போ அந்த அசிஸ்டன்ட்டும் மேனேஜரும் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னதான்டா பிரச்சனை, அவனை நம்பி எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, எவ்வளோ கூட்டம் வருது, இந்த நிலைமையில போயிட்டு ஒரு வருஷம் அவன் கேப் கேட்கறான், ஒரு வருஷம் கழிச்சு அவன் வந்தா கூட அவனுக்கு மார்க்கெட் இருக்குமா என்னன்னு தெரியாது, அப்புறம் அவனை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தில் பேசும்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், சார் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், அவன் இப்போ ரீசெண்டாக அடிக்கடி டாக்டரை போய் பார்த்துட்டு இருந்தான் சார், என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், இவனுக்கு காதல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல, அதனால தான் இப்போ அந்த பல்பெல்லாம் கீழே விழும்போது கூட இவன் நகராம ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தான், அதனால தான் அங்கிருந்து எல்லாரும் நகர்ந்து போடான்னு சொன்னப்ப கூட அவனுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓஹோ இதுதான் விஷயமா, நானே ஆல்ரெடி இவன் மேல கொலை வெறியில் இருந்தேன், இவன் ரொம்ப சீன் போடுறான், திமிர் பிடிச்ச மாதிரி பண்றான் அப்படின்ட்டு, இதையே பேசாம சாக்கா வச்சு நம்ம இவனை இந்த இடத்துல இருந்து வெளியே தள்ளிட்டா என்ன, இவன் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி, ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வச்சு பண்ணக்கூடாது, இன்னும் இவனுக்கு எதிராக வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு பாரு, அதையும் வச்சு மொத்தமா இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அசிஸ்டன்ட் சொல்றான், ஆமா சார் இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா, ஆனா அந்த பொண்ணை இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான், நம்ம அந்த பொண்ணை வச்சு ஏதாவது பிளான் பண்ணலாமா, இவன் மேல கெட்ட பேர் சேர்க்கலாமா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் வேங்க காட்டுறாங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவுடைய கோட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கான் அவனுடைய ரூமுக்கு, இந்த மாதிரி மறுபடியும் என்னோட கோட்டை என்கிட்ட குடுறா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. பட் அங்கே அவன் ரூம் பயங்கரமாக தட்டிகிட்டே இருக்கான். உள்ள இருந்து நம்ம ஹீரோ வரவே இல்லை. என்னடா இது இவன் காலி பண்ணிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஆக்சுவலாக காலி பண்ணிட்டு போயிட்டான் அந்த இடத்த. ஏதோ ஒரு பீச் ஓரமான்னுக்கிட்டு ரொம்ப சோகத்தோட யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு மட்டும் என் லைஃப் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் கடவுள் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகத்தோட அவனே பேசிட்டு இருக்கிறான். அப்போ ஏதோ ஒரு ஃபோன்லேருந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்லாம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவனுடைய ஃபோனே கிடையாது. ஓ அந்த வேங்கோடைய கோட்டை மாற்றி எடுத்ததில் இவனுடைய ஃபோனும் அதில் இருந்துருக்கு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது அந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்க்குறான். அதில் நம்ம வேங்கோடைய அம்மா தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உன் அப்பா உன்னை மோரியம் ஸ்கூலுக்கு போக சொல்கிறாரா, நீ அங்கே போகிறதா இருந்தால் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல. ஏதோ ஒரு லொக்கேஷனையும் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ இதெல்லாம் புரியாமல் அப்படியே அந்த ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம வேங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கிறான். ஐயோ என் ஃபோன் வேற என்கிட்ட இல்லையே, கடுப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது
இதே நேரத்தில் இந்த வேங்கோடைய அப்பாவை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு என்னுடைய பையன் வந்து மூரியம் ஸ்கூலுக்கு வந்துடுவான், அவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியல. ஸோ பேசி முடிச்சுட்டு அப்படியே வேங்கோடைய அப்பா ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கேட்குறான், சார் இதுக்கு முன்னாடி உங்கள் பையன் வந்து 2 டைம் ஸ்கூலுக்கு போய் படித்தப்பயே அவன் அந்த இடத்துலேருந்து குயிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு தான் அவன் கிராஜுவேஷனே ஆனான். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் எதுக்காக ஸ்கூலில் அவனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவன் மறுபடியும் அதிலேருந்து குயிட் பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக இந்த மோரியம் ஸ்கூல்லேருந்து அவன் குயிட் பண்ண மாட்டான், எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு அவன் அம்மாவோட இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ இந்த ஸ்கூலை படித்து முடிச்சுன்னா நான் அவன் அம்மா கூட உன்னை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அவன் அதை கண்டிப்பாக படிப்பான்ல. அதனால இந்த விஷயத்தில் என்னானாலும் சரி என்னோட பேச்சை மீற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த நேரத்தில் அந்த மோரியம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒருத்தரை காட்டுறாங்க. ஸோ இவர்கிட்ட தான் இப்போ அந்த வேங்கோட அப்பா வந்து பேசியிருப்பார் போல. இவர் யாருன்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் ஓடிட்டு இருந்திருப்பார்ல காட்டுக்குள்ள, அவர் கூட நிறைய பேர் அட்டாக் பண்ண நினச்சிருப்பாங்க. அவரே தான் இது அந்த ஒயிட் கலர் ஷர்ட். ஸோ இவரும் அந்த மூரியம் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் போல. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறா. அதாவது இதுக்கு முன்னாடி கான்செப்டில் அவள் போய் சாப்பாடை விற்றது மட்டும் இல்லாமல் இப்போ சாப்பாடை டெலிவரியும் பண்ணிட்டு இருப்பா. அப்போது இவ யாரோ ஒருத்தங்க ஆர்டர் பண்ண சாப்பாடை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து பார்சலை கேன்சல் பண்ணிட்டாங்க போல. ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ இந்த சாப்பாடு வேறு வேஸ்ட்டாக போயிடும், எனக்கு காசும் வேறு நஷ்டமாக போயிருமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த வழியாக 2 பேர் போகிறாங்க. இந்த மாதிரி நான் இதை இப்போ ஆஃபரில் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரிஜினல் ப்ரைஸையே சொல்கிறா. அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை ஓகே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இதே நேரத்தில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அதை பார்த்து இவனும் சடன் பிரேக் அடிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாட்டுக்கு உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவ யாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருந்திருப்பார்ல, இந்த மாதிரி இந்த ஹீரோவை வந்துட்டு ஒரு பொண்ணு சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தா ஆனால் ஹீரோ தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அந்த பொண்ணு தான் இவ. இப்போ உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோவும் எதுக்காக நீங்கள் வந்த, ஒழுங்காக இங்கேருந்து போயிரு, ஏன்னா அவங்க உன்னை அனுப்புனாங்களா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா இவ ஒரு சில விஷயத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறா. என்ன அப்படின்னா இந்த பொண்ணுக்கும் வந்து உண்மையாகவே ஹீரோ மேலே விருப்பம்லாம் கிடையாது, சும்மா பணத்துக்காக தான் அவனை லவ் பண்ணியிருந்திருப்பா போல. அந்த பணத்தை அந்த மேனேஜரும் அந்த அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அன்பு இருக்க மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இவன் மேலே பாசம் இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவும் உனக்கு என்னதான் ஆச்சு, எனக்கு உன் மேலே விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நீ அப்பவே போயிட்டல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக இத்தனை நாள் கழிச்சுட்டு வந்து இப்போ ஏதோ ரொம்ப பாசம் இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சில ரவுடி பசங்க மாதிரி ஆட்கள்லாம் வராங்க. வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கவும் ட்ரை பண்றாங்க. என்னமாச்செல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, இவங்க கூட எதுக்கு பழகுற, நாங்க இருக்கோம் வா, ஒண்ணுக்கு 5 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாலாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சிச்சு இவனுங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணலினாலும் அவளுடைய சேஃப்டிக்காக அவளை இங்கேருந்து கூட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சீன் கிரியேட் பண்ணிருக்கா. என்னை விட இவ்வளோ நேரம் என்ன லவ் பண்ணலன்னு தானே சொன்னேன், அப்படி இருக்கும்போது ஏன் இப்போ மட்டும் என் மேலே அக்கறை காட்டுற, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அந்த மேனேஜருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான் அந்த மாதிரி நடக்கிற எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்போ தான் நமக்கு தெரிய வருது இது எல்லாமே அந்த மேனேஜர் பண்ணுற ஏதோ ஒரு பிளான் மாதிரி தான் தெரியுது. அதில் நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிட்டான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ எதிர்ச்சியாக நம்ம ஹீரோயினும் ஃபுட்டு டெலிவரி பண்ணி அந்த பக்கமாக போகும்போது இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்றது அவளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளாம் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. ஏன்னா அவள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி ஆளுங்க ஹீரோவே அடிக்க பார்க்குறானுங்க. அப்போ திடீர்னு ஒரு ஹெல்மெட் பறந்து வந்து அவனுக்கு மேலே அடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அப்புறம் செல்லா குட்டிங்களா என்ன பண்ணுறீங்க, பாவம் அவரை போய் நீங்கள் எதுக்காக சீன்றீங்க, முடிஞ்சா என்கிட்ட வந்து உங்கள் வீரத்தை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்லாம் பேசுகிறா. என்னடா இது இவ இவ்வளோ தைரியமாக பேசுறத பார்த்தா இவளுக்கு சண்டை பயங்கரமாக தெரியும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணுது. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி நிறையா ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பயே அவன் கண்டுபிடிச்சிட்டான் அந்த மாதிரி நம்மளை சுற்றி ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவன் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏமாத்த வந்தால ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக லவ் பண்ண ஒரு பொண்ணு தான், பட் இப்போ காசுக்காக தான் நடிக்க வந்திருப்பா. அந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீ சேஃபாக வீட்டுக்கு போயிரு, அந்த பொண்ணு வந்துட்டால அவ கூடயே இருந்துக்கோ, நான் இப்போ இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வேகமாக அங்கேருந்து போயிடுறான். கரெக்டாக அவன் போனதுக்கப்புறம் சொல்லி வச்ச மாதிரியே அந்த இடத்துக்கு நிறைய ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வராங்க. வந்தோடனே இவகிட்ட மேடம் என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க, அதுவும் இல்லாமல் இந்த ரவுடி பசங்களாம் உங்களை ஏதாவது பண்ணிட்டாங்களா, அப்புறம் எதுக்காக இப்போ உங்களுடைய ஆள் இங்கேருந்து வேகமாக போனார், அவர் அந்த பிரபலமான சிங்கர் தானே அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கர கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்களும் வந்து அந்த மேனேஜர் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் போல. அதனால தான் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நம்ம ஹீரோ பற்றியே கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இந்த பொண்ணும் அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் 2 பேரும் டேட்டிங்காக இன்றைக்கி வெளியே வந்திருந்தோம், அப்போ இந்த ரவுடி பசங்க எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட வம்பிழுத்தாங்க, அதை பார்த்து எனக்கு காப்பாற்றுவாருன்னு நினச்சேன், ஆனால் என்னை இப்படி பாதிலே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, இந்த பொண்ணு தான் வந்து காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர கை காட்டிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினையும் வந்து
பயங்கரமாக பேட்டி எடுக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் வந்து அவங்க கூடலாம் சண்டை போட்டிங்களா, எப்படி உங்களால் இதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இந்த பக்கமாக வந்தேன், இப்போ சண்டை போடுறத பார்த்தேன், அதனால தான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அந்த மேனேஜரும் அவனுடைய அசிஸ்டண்ட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காகடா இந்த மாதிரி பிரச்சனைலாம் போய் மாட்டிக்கிற, உன்னை பற்றி இப்போ வெளியெல்லாம் பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ப்ரெஸ் மீடியாவெல்லாம். உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நீ டேட்டிங் போனீங்கன்னா அவளை கூட்டிகிட்டு தானே மறுபடியும் நீ வீட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு ரவுடி பசங்க கிட்ட நீ பாட்டுக்கு அவளை தனியாக விட்டுட்டு போயிட்டா. ஏதோ அந்த பக்கம் ஏதோ டெலிவரி பண்ணுற பொண்ணு ஒருத்தி போனதுனால அவள் சேஃப் ஆயிட்டா. இதுவே அவளும் இல்லைனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிருக்கும், அவ்வளோதான். அவனை பற்றி இன்னும் எல்லாரும் பயங்கரமாக தப்பாக பேசியிருப்பாங்க. ஒரு பொண்ணை கூட காப்பாற்ற வக்கில்லாத ஆள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்படின்லாம் பேசும்போது ஹீரோவுக்கு டென்ஷன் ஆயிடுது. சார் இங்கே பாருங்கள், நாங்கள் ஃபஸ்ட்டு லவ்வே பண்ண கிடையாது, அந்த பொண்ணு தான் ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லியிருக்குன்னா நீங்களும் வந்து அதையே சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இன்னொரு பொண்ணு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவகிட்ட நான் சேஃபாக தான் அவளை விட்டுட்டு போனேன். அதுவும் இல்லாமல் நான் அங்கேருந்து போனதுக்கான ரீசன் அங்கே நிறையா வீடியோ கேமராலாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி நம்ம எதுவும் இஷ்யூவில் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வேகமாக அங்கேருந்து போனேன். நீங்கள் தேவையில்லாமல் என் மேலே வந்து இப்போ தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசும்போது, அதெல்லாம் விடுப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத மேட்டர், அப்புறம் உன்னோட பர்சனலும் கூட. ஸோ நான் இதை பற்றிலாம் பேச விரும்பலை. நான் பேச நினைக்கிறது எல்லாமே நீ இதுக்கப்புறம் எங்களோட கான்ட்ராக்டில் இல்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவனுக்கு அதை கேட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்கிறீங்க, எப்படி நீங்கள் என்ன இப்படி பாதிலே வெளியே தூக்க முடியும் அப்படின்னு சொல்ல, டேய் உனக்கு காது கேட்காது அப்படின்றது எங்களுக்கு தெரியும்டா, ஒரு சில டைமில் உனக்கு காது கேட்காம தானே போகுது, அதுக்கு நீ டேப்லெட்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்திருக்க தானே டாக்டர் பார்த்து அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. சரி ஓகே சார், எனக்கு காது கேட்கலைனாலும் நான் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு கூட உங்களுடைய கான்சர்ட்டை நான் நல்லபடியாக தான் நடத்திட்டு இருந்தேன். இப்போ எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் இதை வச்சு என்ன வெளியேற்றணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்கிட்ட இருக்க குறை பிரச்சனை கிடையாது, நான் தான் பிரச்சனை. என்ன தான் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ அப்படி கூட நினச்சிக்கப்பா, ஆனால் இங்கேருந்து வெளியே போய்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துரத்தி விட்டுறாரு. ஸோ ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. அப்படியே அவன் கோவத்தோட வெளியே வரும்போது அங்கே நம்ம வேங் வேற வரான். நம்ம ஹீரோவுடைய கோட்டை கையில் எடுத்துகிட்டு வரான். டேய் இந்த மாதிரி அன்றைக்கி கோட்டை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம், இதை பிடிச்சிக்கோ. அதுவும் இல்லாமல் என்னடா அவனை பற்றி நியூஸில் ஏதோ கேவலமாலாம் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் வெறுப்பேற்ற மாதிரிலாம் இவன் பேசும்போது, ஹீரோ வந்த காண்டில் அவன் டிஷர்ட்டை மட்டும் அவன் கோட்டை மட்டும் வாங்கி அந்த காருக்குள்ளே போட்டுட்டு நம்ம வேங்குடைய கோட்டை கொடுக்காமே அங்கேருந்து போயிடுறான். டே பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேங்க ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். என் கோட்டை கொடுக்காம போயிட்டானே, அதில் தானே என்னோட ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அங்கே அவளுக்கு அம்மா கிடையாது, ஆனால் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அப்புறம் அவளுடைய அப்பா வந்துட்டு கண்ணு தெரியாத ஒருத்தர். பட் இருந்தாலும் நியூஸ்லலாம் வந்து இன்றைக்கி கேட்டிருப்பார் போல், நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களை போய் காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இவ எதுக்காக இது மாதிரி சண்டைக்கெல்லாம் போகிறா, ஒழுங்காக படிக்க போனான்னா படிக்க மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுக்காக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கும்போது அந்த ஆன்ட்டியும் சொல்கிறா, அட விடுங்க, உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, அவளே மூரிம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூரிம் ஸ்கூலை பற்றி சொல்ல வராங்க. ஆனால் உடனே ஹீரோயினை தடுத்து நிறுத்திடுறா. இதுக்காக இப்போ என் அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைலண்டா எப்படி பேசிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயினும் அந்த மூரியம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா போல, ஆனா இந்த விஷயத்த அவளுடைய அப்பாவுக்கு தெரியாம தான் அவ பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் இக்காரணத்தை கொண்டு இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஆன்ட்டியோடைய வாயும் பொத்திருப்பா. அதுக்கப்புறம் அவளுடைய அப்பாவும் என்ன ஏதோ சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஹீரோயினும் சரி ஓகேப்பா, எனக்கு கொஞ்சம் மீன் பிடிக்கிற வேலையெல்லாம் இருக்குது, நீங்க ஆன்ட்டியோட பேசிட்டு இருங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறா. இதே நேரத்தில் நம்ம வேங்க காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா இப்போ காருக்குள்ள ஒரு சில அடியாட்கள்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. டேய் எதுக்காகடா இப்போ என்னை கடத்தி கூட்டு போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவனுக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறாங்க. யாருன்னு பார்க்கும்போது அவனுடைய அம்மா தான். அம்மா இவனுங்க யாருமா என்ன கடத்தி கூட்டு வந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, டே தம்பி இங்க பார்ப்பா, இந்த மாதிரி உன் அப்பாவுக்கு நீ ஏதோ மூரியம் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்றது தான் ஆசையா, அதில் நீ படிச்சுட்டு வெளியே வந்தாதான் உன்னை பார்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லிட்டாருப்பா, தயவு செஞ்சு நீ எப்படியாவது உள்ள போய் படிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, அம்மா நான் எதுக்காகமா போய் அந்த ஸ்கூல்ல படிக்கணும், நான் தான் ஆல்ரெடி ஸ்கூல்லாம் முடிச்சிட்டேன்ல. இல்லப்பா உன் அப்பாவுடைய ஆசையை மட்டும் நிறைவேற்று, இல்லைன்னா அவர் கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அவனுடைய அப்பாவும் ஃபோனை பிடுங்கி, டேய் சொல்றதை மட்டும் பண்ணு, இல்லைனா கடைசி வரைக்கும் நீ உன் அம்மாவை பார்க்க முடியாது, இல்லையா நீ மறுபடியும் சைனாவுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபோனை கட் பண்ணி வச்சிடறாரு. ஸோ இந்த பக்கம் இப்போ நம்ம வேங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா கார் நிறுத்த சொல்கிறான். அவனுங்களும் நிறுத்திடுறானுங்க. அப்புறம் இவன் பாட்டுக்கு தனியாக ஒரு இடத்துக்கு போகிறான். அப்படியே யூரின் போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடி போக ஆரம்பிக்கிறான். பட் இது வந்து ஒரு கடல் பகுதி அப்படின்றதுனால அங்கே ஒரு எஜ்ஜில் போய் நின்றுட்டு இருக்கான். ஏய் ஒழுங்காக இங்கேருந்து போயிருங்க, இல்லைனா நான் விழுந்துருவேன், என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் சொல்லலாம் கேளுப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ விழுந்து செத்து போயிட்டுனா உன் அப்பா கிட்ட நாங்கள் செத்துருவோம்டா, தயவு செஞ்சு வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் நான் விழுந்துருவேன் இங்கேருந்து போங்க அப்படின்னு பேசிட்டே இருந்தவன் சும்மா ஒரு மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்திருப்பான். பட் தெரியாதனமா நிஜமாவே கால் தவறி உள்ள விழுந்துடுறான். இவனுங்களும் ஐயோ என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே இருந்தா கத்திட்டு இருக்கானுங்களே தவிர எவனும் உள்ள குதிக்க மாட்டானுங்க. அப்பதான் தெரிய வருது இவனுங்களுக்கு நீச்சலே தெரியாது போல. ஸோ வேங் அப்படியே உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே யாரோ ஒருத்தவங்க வராங்க, வந்து அவனை காப்பாற்றி மேலேயும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, மீன் பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் போயிருந்திருப்பாள்ல, அவ தான் இவன் தண்ணியில் விழுந்ததை பார்த்து
வெளியே இழுத்துட்டு வந்துட்டா. ஸோ இவனுக்கு மூச்சு பயிற்சி இல்லாமல் இருக்கிறத பார்த்து வேற வழி இல்லாமல் கிஸ் பண்ணி நம்ம அவனுக்கு மூச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் கண் முழிச்சிடறான். கண் முழிச்சிட்டு அவளுடைய ஃபேஸையும் பார்த்து கடல் கண்ணி என்ன நீ காப்பாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் மயக்கம் போட்டுறான். இதே கடல் கண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரியாமல் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்கேயாவது போனா கூட இவனுடைய ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் எடுத்து அவன் காரில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் நைட்ல இருந்தே இவனை பற்றி பயங்கரமாக நியூஸ் போட்டுட்டு இருக்காங்கல்ல. இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டே காப்பாற்றாம விட்டுட்டு ஓடி போயிட்டான் ரவுடி பசங்க கிட்ட. இவன் வந்து ஒரு கோலை ஆம்பளையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசியிருப்பாங்க போல. அதனால தான் இவனுடைய ஃபேன்ஸே வந்து இவனுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை காப்பாற்ற கூட உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கேருந்து கடுப்பில் கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோடைய ஃபோனை வந்து அவன் பார்க்குறான். ஐயோ இந்த ஃபோனையும் அவன் கோட்டையும் கொடுக்காம வந்துட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதில் மெசேஜ் இருக்கிறத பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி அவன் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல மோரியம் ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லொக்கேஷனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் இவனுக்கு அந்த ஸ்டேஜில் கேப் போட்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்லியிருப்பாள்ல உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகணும்னா நீ மோரியம் ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவள் சொன்ன மாதிரி அதே ஸ்கூல் நேம் தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி நம்ம எதுக்கும் இவங்க சொல்லியிருக்க அந்த பிளேஸுக்கு போய் பார்க்கலாம். ஒருவேளை அந்த ஸ்கூலுக்கு போகிறதுனால நிஜமாவே என்னுடைய பிரச்சனை சரியாச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம வேங்க காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட வீட்டில் தான் இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோயினோட அப்பா வேற அவனுடைய வயிற்ற போட்டு ஏதோ மாவு பேசுகிற மாதிரி பேசிஞ்சிட்டு இருக்கிறாரு. தம்பி இருப்பா இப்போ தான் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல யோ என்ன நிலத்தடி தண்ணியை வச்சுக்கிறேன் நீ வந்து பம்ப் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு போயா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவை தள்ளி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வெளியே ஓடி வரான். அந்த நேரத்தில் ஹீரோயினோட ஆன்ட்டி வேற பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நறுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கையில் அந்த கத்தியை வச்சிருக்கிறது அங்கே வெட்டப்பட்டிருக்க மீன் இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப பயமாயிருது. அப்புறம் டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் மயக்கத்துலேருந்து கண் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி அவனை சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி உன்னை கடல்லேருந்து காப்பாற்றினால அவள் அப்பா தான் நான் இவ வந்து அவளுடைய ஆன்ட்டி அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அப்போ தான் அவனுக்கும் புரியுது. அப்புறம் சாப்பிடவும் ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வெளியே போய் பார்க்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருப்பாளா. அப்படியே இந்த நேரத்தில் கடல்லேருந்து தூக்குனதையும் நினச்சி பார்க்குறான். அப்படியே அவளுடைய அழகெல்லாம் மயங்கிட்டான். நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றுந்தா உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் உங்கள் வீட்டுக்கு சேஃபாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வேங்கும் இது எப்படி உங்களால் பண்ண முடிஞ்சிச்சு நீங்கள் பயங்கரமாக ஸ்விம் பண்ணி வந்து என்ன காப்பாற்றுவீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஆன்ட்டி மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இவ பண்ண மாட்டாளா என்ன இவ தான் மோரியம் ஸ்கூலில் படிக்கிற விளையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மறுபடியும் வந்து அப்படியே வாயை பொத்திடுறா. நீங்கள் எதுக்காக அடிக்கடி இதை சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்பாவுக்கு கேட்டால் அவ்வளோதான் என்னால் அந்த ஸ்கூலுக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டதுக்கப்புறம் வேங்குக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னுடைய அம்மா அப்பாவும் அங்கே தானே போக சொன்னாங்க இவ ஆல்ரெடி அங்கே தான் படிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே நம்ம வேங்கோடைய அப்பா வராரு. இந்த மாதிரி சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா நீ அந்த ஸ்கூலுக்கு படிக்க போறியா இல்லை சைனாவுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வேங்கும் நீங்கள் சொன்ன அந்த ஸ்கூலுக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா அங்கே தான் ஹீரோயின் படிக்கிறா அப்படின்றது இவனுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வேங்க வந்து பெர்மிஷனும் வாங்கிட்டான். நான் இந்த மாதிரி ஹீரோயின் கூடவே அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். காட்டு பகுதியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னும் எவ்வளோ தூரம் தான்பா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை இழுத்துட்டு போயிட்டே இருக்கா. இந்த வேங்குக்கு போக போக கால் பயங்கரமாக வலிச்சிட்டு இருக்குது. இதே நேரத்தில் ஹீரோவை காட்டுறாங்க. அவங்ககிட்ட இப்போ வேங்கோடைய ஃபோன் தானே இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம வேங்கோடைய அம்மா வந்து அவனுக்கு மெசேஜில் அனுப்பியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி மோரியம் ஸ்கூலுக்கு போகப்பா அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பியிருப்பாங்கல்ல. அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு இவனும் பார்த்தீங்கன்னா மோரியம் ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கான். சேம் அதே காட்டுக்குள்ள அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துடுறான். ஃபர்ஸ்ட் ஸோ ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சுல அந்த மேனேஜர் தான் வந்து இவன் மேலே கெட்ட பேர் வர வைக்கிறதுக்காக அந்த மீடியா ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்புறம் இவன் லவ் பண்ண அந்த பொண்ணை அனுப்பியிருக்கான். அதே மாதிரி இவளுக்கும் எங்கே காசு கொடுத்து சும்மா அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி அங்கே போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி அவகிட்ட காசு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்றது ஹீரோவுக்கு சந்தேகமாக இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து கேட்குறான் உண்மையை சொல்லு உனக்கும் காசு கொடுத்து தானே அனுப்புனாங்க அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்று அதனால இவனுக்கு இன்னும் கேவலமாக நிறைய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி கேட்டுக்கும் போது ஹீரோயினுக்கு புரியல நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை நான் போனப்போ அங்கே அந்த பொண்ணு ஆபத்தில் இருக்கான்னு நினச்சி தான் காப்பாற்றினேன் எனக்கு அதுக்காக யாரும் பணம்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம வேங்கும் வந்துடுறான். ஏய் அவள் கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவன் கூட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் உருண்டு புரண்டுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல விழுந்து. அப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறுற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு லேயர் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. அப்புறம் பார்த்தா இவங்க திடீர்னு அந்த மோரியம் ஸ்கூலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த மோரியம் ஸ்கூல் வந்து வெளியாட்களுக்கு தெரியாமல் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். பட் இவங்க வந்த உடனே இது ஓப்பன் ஆகிறத பார்த்து அங்கே ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் இவங்க எல்லாம் வெளியே வந்து நிற்கிறாங்க. எதுக்காக இப்போ இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இந்த ரகசிய ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அப்புறம் அந்த வேங்க் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.